महात्मा गांधी की महात्मा गांधी की महात्मा गांधी की இப்போ வந்து நான் பேசுறது என்னன்னா மகாத்மா காந்தி அண்ணா என்ன பேத்தி கூட தாத்தான்னு சொல்லுது. பிஜேபியில் யாருன்னா இருக்கட்டும் அவங்க வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்க காந்தி தாத்தாவான்னு சொல்லுது. இந்த மாதிரி ஆள பேர் இந்த மாதிரி மகாத்மா காந்தி பேரே இல்லாம பண்ணணும்னுட்டு திட்டம் வந்து சோனியா காந்தி பிரதமர் இல்லை. அப்போ வந்து என்னத்துக்கு அந்த அம்மாக்கு பிடிச்சிருக்க? நம்ம நாட்டு மக்களுக்கு என்னத்துக்கு 100 நாள் வேலை கொடுக்கணும்? சும்மா இருக்கலாம் தானே. அந்த அம்மா இன்ஸ்பிரேஷன்னால இதான் இந்த திட்டம் வந்தது, 100 நாள் திட்டம். ஏன்னா வெயில் காலத்துல வந்து வேலை கிடைக்காது பட்டிக்காட்டுங்கள்ல. அந்த நேரத்துல வந்து ஏதோ ஒரு வேலை கொடுக்கணும்னுட்டு 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வந்து அதுக்கு ஒரு பட்ஜெட் வருதுங்க. அந்த 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 காசுனாலதான் எவ்வளோ பேர் இந்த இப்போ வந்து பொழிச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து பேரை மாத்தணுமாமா. அது 100 நாள் இருக்கிறது 125 நாள் பண்றதாமா. அதை வந்து 40 நாள் வந்து மாநில 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 கவர்மெண்ட் கொடுக்கணும். இது எங்கன்னா உண்டா? 125 நாள் நீ என்னதுக்கு பண்ணாத 100 நாளே இருக்கட்டும். அந்த 100 நாளுக்கு அந்த தொகுதி அந்த பணம் வந்து நீ ஒதுக்கிவிடு. காங்கிரஸ்காரங்க பண்ணுது அதுதானே. அதுக்கு ஒன்றும் பட்ஜெட்ல வந்து அது ஒதுக்கிவிடு. அதை விட்டுட்டு காந்தி பேரே இருக்கக்கூடாதா? காந்தி வந்து இன்டர்நேஷனல் ஏன்னா உலகம் பூரா வந்து அவர் கொண்டாடப்படுற தலைவர். அவர் இங்கே இல்லை, ஆப்பிரிக்கால வந்து இதே நம்மளுக்கு சுதந்திரம் எப்படி வாங்கி கொடுத்தானோ அதே மாதிரி வாங்கி கொடுத்தா அவரு. இந்த நாட்டுக்கே இல்லை, வேற நாட்டுக்கு கூட சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஆளு. அது அவரு பேர் மாத்துறது வந்து சரியா இருக்கா? நீங்களே பாருங்க. 100 நாள் வேலையை 120 நாள் பண்றோம். நம்ம அந்த 25 நாள் பணம் வந்து நாங்க கொடுக்கணும். இது எங்கன்னா உண்டா? போயிட்டு 100 நாள் வேலையே போதும் நம்மளுக்கு. ஏன்னா 125 நாள் இங்க பணம் இருக்கணுமே. நீங்க தமிழ்நாட்டுல அதுக்கு பணம் இருக்கணுமே. அப்போ வந்து எல்லா 100 நாள் பணம் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்குது. இதுக்காக வந்து நம்மளுக்கு அதே பேர் இருக்கணும். அதே பேர் எனக்கு 125 நாளுக்கு நீ கொடு வேண்டாம்ல. பேர் அதே இருக்கணும். 125 நாள் பணமும் நீயே கொடு. மாநிலத்துல நீ அதுக்காக மாநிலத்துல எங்க காசு இருக்கு? நீங்க வந்து பட்ஜெட்ல கொடுக்குற காசே தமிழ்நாடுக்கு வந்து இப்போ வரல கொடுக்காம வந்து பிஜேபி ஆள்ற ஸ்டேட்ல ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் எல்லாமே அவர் வந்து ஃபுல் மெஜாரிட்டி இல்லை. ஃபுல் மெஜாரிட்டி இல்லாம இது கவர்மெண்ட் இப்போ மோதி நினைச்சிட்டு இருக்குது. சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இல்லைன்னா அவங்க ஒரு வாட்டி அவங்க வாபஸ் வாங்கிட்டா மோதியே இல்லை. இந்த மாதிரி இருந்துட்டு இவ்வளவு திமுறா அவர் பண்ணிட்டு இருக்காருன்னா இன்னும் என்னென்ன பண்றாரோ தெரியல. அந்த மாதிரி இருக்கு. அதனால வந்து நாங்க இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் நம்மளுக்கு 125 வேலை கொடு, காசு கொடு, பூராக்கும் நீ காசு கொடு. அது விட்டுட்டு வந்து இங்க இருக்க நம்ம கிட்டயே வாங்கி நீ என்ன பெருசா கொடுக்கறது? கொடுக்க தேவையில்லை. இல்லைன்னா அந்த 100 நாள் வேலையே கொடு, காசெல்லாம் நீயே கொடு.